பாவத்தினடியாகத்தான் பிறவி கொடுத்திருக்கார். ஆனா அவர் தான் பிறவி கொடுத்தார், நம்மால கொடுத்திருக்கார், அவர் தான் கொடுத்திருக்கார். இந்த கஷ்டம் ஆச்சாரியனுக்கு கிடையாது. பகவான் நம்ம பிறவிக்கும் காரணமாறார், நம்ம முக்திக்கும் காரணமாறார். ஆனா ஆச்சாரியன் முக்தி கொடுக்கறதுக்கு மட்டும்தான் காரணமா இருப்பாரே தவிர பிறக்கிறதுக்கு அவர் காரணமாகவே மாட்டார். ஏன்னா அவர் நம்மளை இந்த சம்சாரத்துல பிறக்க சொல்லலையே, பகவான் தானே பிறக்க வைத்தார். பிறப்புக்கும் முக்திக்கும் ரெண்டுத்துக்கும் சேர்த்து காரணமா இருக்கிற பகவானுக்கு ஏற்றமா, அல்லது பெருமான் இந்த சம்சாரத்துல தள்ளினத்தை தான் அதுக்கு துளி கூட காரணமா இல்லாமல் முக்தி கொடுக்கறதுக்கு மட்டுமே காரணமா இருக்கிற ஆச்சாரியனுக்கு ஏற்றமா? ரெண்டுத்துக்கு இருக்கிற இவரை விட ஒண்ணு மட்டும் பண்ணிட்டு இருக்கிற அவருக்கு தானே ஏற்றம். இதனாலதான் பகவான வெள்ளின்னு விட்டு ஆச்சாரியனை தங்கம்னு சொன்னேன். தெரிஞ்சுதா வித்தியாசம்? இப்போ வெள்ளி மதிப்பு குறைவு, இப்போ ஆச்சாரியனுக்கு தங்கத்துக்கு மதிப்பு அதிகம். அதோட இல்லையே, என்னதான் பெருமாளா இருந்தாலும் கூட நாம போறோம் அவர்கிட்ட பேசுறோம்னா பதில் வாங்கியிருக்கீடா எப்பவானும்? நீங்க புளியோதரை, லட்டு, சக்கரை பொங்கல் என்ன பிரசாதம் தளிக விட்டாலும் வாங்கி சாப்பிட்டுட்டு நன்னா இருக்கு, அடுத்த வாரம் இன்னொரு தரம் பண்ணு அப்படின்னு எப்பவான அவர் சொல்லியிருப்பாரா? நமக்கு ஏதாவது ஒரு வழி காட்டணும்னு சொன்னா இந்த வழியில போய் இந்த வழி தப்பு அப்படின்னு எப்பவான்னு சொல்லியிருப்பாரா? இந்த வழி தப்பு அப்படின்னு எப்பவான்னு சொல்லியிருப்பாரா? ஒன்னும் சொல்ல மாட்டார். அதே சிரிப்பு. சரி பரவாயில்ல, அவர் தெய்வம் இருப்பார்னு கேட்டால் எனக்கு உள்ளூர குறுகுறுக்கிற சொல்லியோ மெனக்கட்டு 2 மணி நாள் நன்னா சக்கரமுகல் பண்ணி இல்லத்தில் இருக்கிற அரசி பெருமாள் முன்னாடி போய் நைவேத்தியத்துக்குன்னு வைக்கிறச்சே ஒரு வார்த்தை வேற யாருக்கும் கூட தெரியணும்னு கூட ஆசைப்படவே மாட்டாப்போ. பெருமாள் இத்தனை நாள் பண்ணியோ இல்லையோ நன்னா இருந்தது, இப்படியே பண்ணிட்டு அப்படின்னு ஒரு